ஹாய் ஹலோ வீவர்ஸ், இது நம்மளோட கிரிக்கெட் ஜீரோ சேனல். இந்த வீடியோ பார்க்க வந்த சிஎஸ்கே ரசிகர்கள் எல்லாருக்குமே மிகப்பெரிய வணக்கம். எல்லாருமே ஐபிஎல் 2027 ஹர்திக் பாண்டியா சிஎஸ்கேக்கு வரணும்னு சொல்லிட்டு தான் ஆசைப்பட்டு இருப்பீங்க. பட் சிஎஸ்கே நான் கேட்டது இல்லை அவரு எனக்கு தந்ததுன்ற மாதிரி இப்போதைக்கு ஒரு ட்ரேடை வந்து கொண்டு வந்திருக்காங்க. அதாவது ஹர்திக் பாண்டியா தான் எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே கேட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு வந்து ஹர்திக் பாண்டியா டீமில் கொண்டு வந்தால் ஒரு ஆல்ரவுண்டர் கிடைக்கும், உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பவுலிங் இந்த இடத்துல ஷார்ட் அவுட் ஆகுது, பேட்டிங்லேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தோனி மாதிரி ஒரு ஃபினிஷர் கிடைக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல ஹர்திக் பாண்டியாவும் ஓவர் டனையும் ஒன்றா சேர்த்து ஆட வச்சிங்கன்னா ரெண்டு ஃபாஸ்ட் பவுலர் மட்டும் எக்ஸ்ட்ரா ஆனா போதும், ஆல்ரெடி 4 ஃபாஸ்ட் பவுலிங் ஆப்ஷன் உங்களுக்கு கிடைச்சிருது. சிஎஸ்கேக்கு இது ஒரு மிகப்பெரிய வின்னா இருக்கும். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா பேட்டர் கூட ஆடலாம், இல்லை எக்ஸ்ட்ரா பவுலர் கூட ஆடலாம். சிஎஸ்கே பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான டீமாக 2027 ஐபிஎல்ல தெரிவாங்கன்னு சொல்லிட்டு எல்லா சிஎஸ்கே ஃபேன்ஸுமே ஒரு மனக்கணக்கு போட்டு வச்சிருந்தீங்க. இப்போ அந்த மனக்கணக்கெல்லாம் சரியாக வைக்கிற மாதிரி சிஎஸ்கே கடந்து போயிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது. ஏன்னா ஹர்திக் பாண்டியா ட்ரேடை பற்றி ஆக்சுவலாக நேற்றுக்கே நம்ம சேனலில் ஒரு வீடியோ போட்டிருப்போம். அதை பற்றின ஒரு மிகப்பெரிய கன்க்ளூஷனை இப்போ கொடுத்துட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே பார்த்தீங்கன்னா நம்மளோட அடுத்த ட்ரேடு யாராக இருக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது எல்லாருக்குமே தெரியும், அசுதோஷ் சர்மாவை சிஎஸ்கே இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா அப்ரோச் பண்ணியிருக்காங்க. அசுதோஷ் சர்மாவுக்கு யாரை தரப்போகிறாங்கன்றதை பற்றின டீட்டெயில்ஸும் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்க. சரி, ஃபஸ்ட்டு நம்ம இந்த கன்க்ளூஷனுக்கு வந்துடுவோம். நம்மளோட ஹர்திக் பாண்டியாவை பொறுத்தவரைக்கும் ஒரே ஒரு விஷயம் தாங்க. ஹர்திக் பாண்டியா இப்போதைக்கு ஒரு ட்ரையாங்குலர் ட்ரேட் விண்டோவில் இருக்கிறாரு. ஸோ ஹர்திக் பாண்டியா எந்த சைடு வேணாலும் போகலாம். நம்ம சிஎஸ்கே பக்கம் வரனாலும் வரலாம். சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா பிளேயர் டு பிளேயர் கொடுக்குறதா இருந்தால் 2 பிளேயர் தரேன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்று இந்தியன் ஆப்ஷனாக நான் உங்களுக்கு அன்சுல் கம்போஜ், அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா நம்மளோட சிவம் டூபே தருன்ற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. அப்படி இல்லையா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஆல் கேஷ் டீலாக 20 crores வரல எங்களால் தர முடியும்னு சொல்லிட்டு சிஎஸ்கே சொல்லியிருக்காங்க மும்பை இந்தியன்ஸுக்கு. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த ராஜஸ்தான் ராயல்ஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பனர் தேவைப்படுது. சரி, நீங்கள் யசஸ்வி ஜெய்ஸ்வால் வச்சுக்கிட்டு ஹர்திக் பாண்டியா எங்கள் கிட்ட கொடுங்கன்னு சொல்லிட்டு அவங்க டீமில் ஒரு பெனிஃபிட் வேணும்ல. ஜடேஜாவும் ஹர்திக் பாண்டியா ஒரே டீமில் இருந்தால் எவ்வளோ சூப்பராக இருக்கும், அது அவங்க நினைக்கிறாங்க. அண்ட் கேகேஆரை பொறுத்தவரைக்கும் அவங்களுக்கு ஒரு கேப்டன் வேணும். ஹர்திக் பாண்டியா ஃபஸ்ட்டு சூஸ் பண்ணுறது அந்த கேப்டன்சி தான். அவங்க உங்களுக்கே தெரியும், ஜிடியிலேருந்து எதுக்கு மும்பை இந்தியன்ஸ் வந்தாங்கன்னா கேப்டன்சி தராங்க அப்படின்ற ஒரு விஷயத்துக்கு அந்த கான்ட்ராக்ட்லாம் போட்டு தான் வந்திருந்தாங்க. ஸோ இப்போ கேகேஆருக்கு கேப்டனும் தேவை, ரசலுக்கு ஒரு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயரும் தேவை, அதுவும் ஒரு இந்தியன் ஆப்ஷனாகவே கிடைக்குதுன்ற போது அவங்களுக்கு அது ஜாக்பாட் தான். ஸோ 3 டீமுமே தன்னோட அந்த ஒரு இம்பார்ட்டண்டான விஷயங்களை வந்து செஞ்சுட்டாங்க. ஸோ அவங்க கிட்டேருந்து எந்த ரெஸ்பான்ஸும் வர தேவையில்ல, மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்தால் எல்லா ரெஸ்பான்ஸும் வரணும். அதனால் அந்த ட்ரேடு வேலை இதெல்லாம் முடியாது, இன்னும் டைம் ஆகும். இந்த ரிஷப் வந்து குல்தீப் யாதவ் அக்செப்ட் பண்ணி போன மாதிரிலாம் ரொம்ப சீக்கிரமாக இந்த ட்ரேடு முடியாதுங்க. இதுக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருக்குமே தெரியும், ஒரு செப்டம்பர் மந்த் வரல எடுக்கும் நான் நினைக்கிறேன். அதாவது ஹர்திக் பாண்டியா எந்த டீம் போகிறாரு, அவர் வந்து சிஎஸ்கே போகிறாரா, ராஜஸ்தான் ராயல்ஸ் போகிறாரா, கேகேஆர் போகிறாருன்னு எல்லாம் சொல்கிறாங்க. அந்த மாதிரி ட்ரேடு ஃபைனலில் இருக்குன்னு. சிஎஸ்கே ட்ரேடும் ஃபைனலில் இருக்கிற மாதிரி தான் இருந்தது. திடீர்னு பார்த்தீங்கன்னா டெல்லி வந்தாங்க, அப்புறம் டெல்லி ரிஷப் பந்த் பக்கம் போயிட்டாங்க. அந்த மாதிரி கேகேஆரும் வேறு யார் பக்கம் வேணாலும் போகலாம். பட் அவங்களுக்கு கண்டிப்பாக ஹர்திக் பாண்டியான்றது தேவை. ஏன்னா அவங்களுக்கு கேப்டன்சி மெட்டீரியலாக இருக்கிற ஒரு இந்தியன் பிளேயராக யாருன்னு தேடும் போது அவர் தான் இருக்கார். அப்படி இல்லைனா வந்து மும்பை இந்தியன்ஸ் கிட்ட இருந்து நம்மளோட ஸ்கையை வாங்கினா தான் ஒரே ஒரு விஷயம். ஸோ அது கேகேஆர் மாதிரி எம்ஐயும் யோசிப்பாங்களான்னு சொல்லிட்டு யாருக்குமே தெரியாது. இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, சிஎஸ்கே கடந்து போயிட்டாங்களோன்றது தோணுது. அதாவது ஹர்திக் பாண்டியா அந்த ட்ரேடு என்னடா இது, ஹர்திக் பாண்டியா கொடுக்கறதுக்கு இந்த மாதிரிலாம் கண்டிஷன் கொடுக்குறாங்க, நம்மளுக்கு ஒரு பிளேயர் வேறு வேஸ்ட்டாக போகிற மாதிரி இருக்கு அப்படின்னு பார்க்கும்போது சிஎஸ்கே என்ன பண்ணாங்க, ஒரு அப்கமிங் டேலண்ட்னு சொல்ல முடியாது, ஆல்ரெடி வந்துட்டார். அவரோட ஒரு மிகப்பெரிய பேட்டிங் ஸ்கில்ஸ் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா நிரூபிச்சிட்டாரு. 2 வருஷம் ஐபிஎல்ல பார்த்தீங்கன்னா தொடர்ச்சியாக பெரிய ஹை ஸ்கோரிங் அந்த ஒரு த்ரில்லர் மேட்சஸ்லாம் பார்த்தீங்கன்னா கடைசியில் வந்து அந்த மேட்சை ஃபினிஷ் பண்ணுறது, கடைசி ஒரு 2-3 ஓவரில் அந்த ஒரு 30 ரன் 25 ரன் அடிக்கிறதுக்கு ஒரு தனி ஸ்கில்ன்றது வேணும். ஏன்னா வந்தவொடனே எல்லாருமே செட்டில்டாக வரமாட்டாங்க, வந்தவொடனே எல்லா பாலையுமே வந்து 6 ஹிட் பண்ண முடியாது. அப்படின்னு பார்க்கும்போது இந்த ஒரு ஆள் நம்ம எல்லாருக்குமே தெரியும், அசுதோஷ் சர்மா ரொம்பவே ஒரு பர்ஃபெக்டான பிளேயராக தெரிகிறாரு. எல்லாருக்குமே தெரியும், அவர் ஆல்ரெடி நம்மளோட பஞ்சாப் கிங்ஸில் இருக்கும்போது சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்தார். இப்போ டெல்லிக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்சுல் கம்போஸ் சும்மா யார்க்கரை இறக்கும் போது பின்னாடி லேப் ஷாட் ஆடுறாரு, ஸ்கூப் ஷாட் ஆடுறாரு. அவர்கிட்ட பார்த்தீங்கன்னா வந்து அந்த ஒரு எபிலிட்டி இருக்கு. என்னன்னா ஸ்கூப் ஷாட்டு, ரேப் ஷாட்டு சிஎஸ்கேக்கு தேவைப்படுது அந்த மாதிரி ஷாட்லாம். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா வந்து சிஎஸ்கே பொறுத்த வரைக்குமே ஒரு ஆல்ரவுண்ட் விக்கெட் எந்த சைடு வேணாலும் அடிக்க முடியும். இப்போ டெத் ஓவர்ஸில் எனக்கு வந்து ஒரு 25 ரன் 30 ரன் வேணும்னா சேஸ் பண்ணுறதுக்கு சிஎஸ்கேல ஆளே கிடையாது. ஏன்னா சிவம் டூபே நம்பி நம்ம நிறைய மேட்ச் தோத்துட்டோம். இந்த வருஷம் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா க்ளோசஸ்ட்டாக நம்ம நிறைய மேட்ச் தோத்துருக்கோம். ஒன்று நம்மளோட ஹைதராபாத்துக்கு அகேன்ஸ்டாக தோத்த மேட்சாக இருக்கட்டும். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸில் ஒரு 10 ரன் 5 ரன் முன்னாடி ஃபஸ்ட் பேட்டிங் ஆடும்போது அந்த கடைசி 2 ஓவரில் ஸ்கோர் பண்ண முடியாமல் போகிறது. அதே மாதிரி சேஸ் பண்ணும்போது அந்த கடைசி 2 ஓவரில் சேஸ் பண்ணும்போது ஒரு 15 ரன் 20 ரன் 30 ரன்ன்றது நம்மளால் அடிக்க முடியாமல் இருக்கும்போது அந்த ஒரு இடத்துல ஒரு ஃபினிஷர் வேணும். அந்த வேலையை பண்ணிட்டு இருந்தது தோனி. இப்போ தோனி நம்மளுக்கு இல்லை. ஸோ தோனி இல்லாத பட்சத்தில் ஒரு இந்தியன் ஃபினிஷர் வேணும் போது பாண்டியாவை ஃபர்ஸ்ட் ஐடியாவை வச்சுட்டு இருந்தாங்க. சரி, பாண்டியா இப்போதைக்கு இல்லைன்னொடனே அடுத்த லெவலில் யார் இருக்கான்னு பார்க்கும்போது அசுதோஷ் சர்மா ஒன் ஆஃப் தி ஒரு யங் டேலண்டாக நம்ம பார்க்குறோம். ஸோ அசுதோஷ் சர்மா சிஎஸ்கேக்கு வராங்கன்ற பட்சத்தில் யாரை நம்ம அதுக்கு பதிலாக அந்த டீமுக்கு கொடுக்க போகிறோம்னா
குல்தீப் யாதவ் ஆல்ரெடி டெல்லி கேபிட்டல்ஸுக்கு 62 விக்கெட்ஸ் எடுத்து ஹையஸ்ட் விக்கெட் டேக்கரா கடந்த 5 வருஷமா இருந்தாரு. ஸோ அதனால பார்த்தீங்கன்னா டெல்லி கேபிட்டல்ஸை பொறுத்தவரைக்கும் அந்த ஸ்பின் காம்போன்றது ரொம்பவே முக்கியம். ஆல்ரெடி விபிராஜ் நிகம் இருந்தாலுமே அவர் அந்த அளவுக்கு எக்கனாமிக்கலா இருந்தது கிடையாது. அண்ட் அகைன் அவர் ஒரு பேட்டிங் பிளஸ் ஒரு bowling ஆல்ரவுண்டர் மாதிரி தான் இருப்பாரு. பட் ஒரு பியூர் பவுலர், உங்களுக்கு பியூர் லெக் ஸ்பின்னர் வேணும்னு கேட்டிங்கன்னா நம்மளோட ராகுல் சகர் இருக்காருல்ல, அவரை சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு ட்ரேட் பண்ணி விட போறாங்க. அதுக்கு பதிலாக பார்த்தீங்கன்னா அசுதோஷ் சர்மாவை நம்ம வாங்க போறோம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருக்காங்க. கண்டிப்பா இந்த ஒரு டீல் நடந்ததுன்னா வேற லெவலில் இருக்கும். ஏன்னா சிஎஸ்கே பொறுத்தவரைக்கும் இந்த இடத்துல எந்த ஒரு லாஸுமே கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வின் வின் சுச்சுவேஷன் தான். ரெண்டு டீமுமே வின் வின் தான். ஏன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு குவாலிட்டி ஸ்பின்னர் ராகுல் சகர் மாதிரி ஒரு ஆளை வந்து திடீர்னு போயிட்டு நீங்கள் ஆப்ஷனில் தேடுங்கன்னா கண்டிப்பாக கிடைக்காது. ஆனால் ராகுல் சகர் இந்த இடத்துல கிடைக்குது. அதே மாதிரி உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக இந்த இடத்துல கிடைக்கக்கூடியது சிஎஸ்கேக்கு என்னன்னா ஒரு ஃபினிஷர் கிடைக்கிறாங்க. இந்த மாதிரி ஒரு ஃபினிஷரை போயிட்டு நம்ம திடீர்னு தேடவும் முடியாது. அப்படி கிடைச்சாலுமே அவர் க்ரூம் பண்ண வேண்டியதாக இருக்கும். ஒரு யங்ஸ்டராக இருப்பாங்க. ஆல்ரெடி இந்த மாதிரி ப்ரூவன்டு பிளேயர்ஸ் இருக்கும்போது சிஎஸ்கே கண்டிப்பாக இதுக்கு போனாங்கன்னா அவங்களுக்கு நல்லது. அதனால பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ட்ரேடுன்றது இப்போதைக்கு திறந்து வச்சிருக்காங்க. இது எப்போ முடியும், எப்படி முடியுன்றதை பற்றின ரீசெண்ட் அப்டேட்ஸ் ஏதாச்சும் வந்துச்சுன்னா நம்ம சேனலில் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறோம். மறக்காம நம்மளோட கிரிக்கெட் சேனலில் யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் ஹைப் பட்டன் எல்லாம் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராச்சும் சிஎஸ்கேயோட ஃபேன்ஸ் இருந்தால் அவங்களுக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. அடுத்த தரமான அப்டேட் சந்திக்கலாம். டெய்லியும் நைட்டு 9:00 10 மணிக்குள்ள நம்ம சேனலில் வீடியோன்றது அப்லோட் பண்ணிடுவோம். ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சேனலில் செக் பண்ணி பாருங்க. கண்டிப்பாக வீடியோன்றது இனிமேட்டு டெய்லியும் கன்சிஸ்டன்ட்டாக போட ட்ரை பண்ணுறேன்.